அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம தாவேக அரசு என்னென்னா ஒரு புது யுக்தியை பின்பற்றுதுன்னு நினைக்கிறேன். என்னென்னா ஒரு விஷயத்தை செய்யணுமோ இல்லையோ ஆனால் செய்த மாதிரி சொல்லிடணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. அப்படி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, நடக்குதோ இல்லையோ அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு அவரை பின்பற்றவங்களுக்கு என்ன ஒரு மன திருப்தி கிடைக்கிது. அண்ணன் சொன்னார் செய்துட்டாரு, அவருடைய எண்ட் ரிசல்ட்டெல்லாம் யாரும் எதிர்பார்க்குறதும் கிடையாது. அந்த அடிப்படையில் என்னென்னா ஊழலை அதாவது நான் க்ளீன் கவர்மெண்ட்டு, ஊழலை ஒழிச்சாச்சு, மின்கட்டணத்தை இருந்தால் குறைச்சாச்சு, மது கடைகளை மூடியாச்சு, இப்படி எல்லாத்தையும் தொடர்ந்து நடக்குதோ இல்லையோ சொல்லிக்கிட்டே இருக்காரு அவர் மட்டும். இப்போ என்ன ஊழலை ஒழிச்சாச்சுன்னு போது ஊழல் பண்ணுறவங்களும் நடவடிக்கை எடுத்துகிட்டே வராரு. அது லஞ்ச ஒழிப்புத்துறைங்கிறதே இப்போ தான் முதல் முறையாக விஜய் அண்ணன் தான் துவங்கின மாதிரி ஒரு பில்டப் அவருடைய ஆதரவாளர்கள் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன கேட்குறோம், ஊழலை ஒழிச்சாச்சுன்னா இப்போது என்ன நினச்சிப்பாங்க மக்கள்னால், இப்போ மதுரையில் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு அரசு அலுவலகத்துக்கு போகிறாங்கன்னா, நம்ம ஊரில் மட்டும்தான் ஊழல் இருக்குது போல், இப்போ சென்னையோ கன்னியாகுமரி அங்கே இல்லை போல் அப்படின்னு நினச்சிப்பாங்க. இப்போ நாகப்பட்டினத்தில் இருக்கணும், நம்ம ஊரில் மட்டும்தான் இருக்குது, அண்ணன் சொல்லிட்டாரு, அதிகாரிகள் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு. என்னென்னா ஏற்கனவே பல ஆண்டுகளாக லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்குது. ஒவ்வொரு அரசு துறையிலையும் யாராவது லஞ்சம் வாங்கினோன்னா அவங்களால புகார் கொடுக்கறதுக்கு ஒரு எண் இருக்குது. அது வழக்கத்தில் ஏற்கனவே இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் பல பேர் ஊழல் வழக்கில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க தண்டனையும் பெற்றிருக்காங்க, வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது, ஏற்கனவே பெண்டிங் கேஸ் நிறைய இருக்குது. ஸோ எல்லாமே வழக்கமாக இருக்கிறதையே புதுசாக செய்கிற மாதிரி ஒரு யுக்தியை இவங்க கடைபிடிக்கிறாங்க. அப்படி தான் என்னென்னா ஆம்னி பஸ்ஸோடைய டிக்கெட் ரேட்லாம் கவர்மெண்ட் டிக்கெட்டுக்கு ஈக்குவலாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னென்னா கவர்மெண்ட்டு பஸ்ஸே நஷ்டத்தில் ஓடுதுங்கிறது பல அரசுகள் ஏற்கனவே வாக்கு மூலமாக கொடுத்துருக்காங்க. இந்த அரசும் அந்த வெள்ளை அறிக்கை மூலமாக சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு கவர்மெண்ட்டு நஷ்டத்தில் போகலாம், ஒரு துறை நஷ்டத்தில் போகும், இன்னொரு துறையில் அதை பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு தனியார் நிறுவனம் தொழிலாக செய்கிறவங்க நஷ்டத்தில் செய்வாங்களா? நான் என்ன கேட்குறேன், விஜயோடைய ஆதரவாளர்கள் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள். நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க, அது நஷ்டத்துக்கு செய்வீங்களா? எந்த ஒரு தொழில் நஷ்டத்துக்கு செய்ய முடியுமா? அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, ஆர்டிஓவில் லஞ்சம் குறைஞ்சிடுச்சு, அதனால் பஸ் டிக்கெட்டை குறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, நீங்கள் சொல்கிறது உண்மையினே வச்சுக்கோங்க. எல்லா விஜயோடைய ஆதரவாளர்களையும் நான் கேட்குறேன், விஜய் என்ன சொல்கிறது சரி உண்மையானே வச்சுக்குப்போம். அதற்கு ஏன் முதல் 500 பஸ்ஸுக்கு டிக்கெட் ரேட்டு குறைக்கிறேன்னு சொல்கிறாங்க? இது என்ன கவர்மெண்ட் ஸ்கீமா படிப்படியாக டெவலப் பண்ணுறது? லஞ்சம் ஒழிஞ்சிடுச்சு, ஆர்டிஓ ஆஃபீஸில் வாங்கலை, அப்போ எல்லாத்துக்கும் பஸ் டிக்கெட் குறைச்சிட்டு போக வேண்டியதானே? இப்போ அதனால தான் லாபம் அதிகமாக தேவைப்படுதுன்னு லாபம் வச்ச மாதிரி நீங்கள் சொல்ல வர கணக்கு புரியுது. அப்போ எல்லா பஸ்ஸுக்கும் இன்னையிலேருந்து இனிமேல் இல்லை 3 மாதம் கழிச்சு இனிமேல் எந்த பஸ்ஸுக்கும் இந்த ரேட்டுக்கு மேலே வாங்க மாட்டோம் அப்படின்னு உறுதி சொல்ல முடியுமா? இப்போ இது எப்படி ஆகுதுன்னா, பஸ்ஸில் பயணம் பண்ணுறவங்க வெளியூர் போகிறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ டிக்கெட் கொடுத்து போகிறோம், வார நாட்கள் எவ்வளோ டிக்கெட்டு, வார இறுதி நாட்கள் எவ்வளோ டிக்கெட்டு, திருவிழா காலத்தில் எவ்வளோ டிக்கெட்டு, விடுமுறை காலத்தில் எவ்வளோ டிக்கெட்டு, பண்டிகை காலங்களில் எவ்வளோ டிக்கெட்டு கொடுக்குறோங்கிறது பஸ்ஸில் பயணம் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அப்போ பஸ்ஸை பயன்படுத்தாத மக்கள் என்ன நினச்சிப்பாங்க, விஜய் என்ன வந்தோடனே பஸ் டிக்கெட்டே குறைச்சிட்டாரு, ப்ரைவேட் பஸ்லேயும் ஊழலை ஒழிச்சதால ஆம்னி பஸ் ரேட்லாம் கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு ஈக்குவலாக வந்துடுச்சு அப்படின்னு ஒரு மனசில் ஒரு பதிவை உருவாக்குறாங்க. அப்போ இதெல்லாம் என்னென்னா மக்கள் பயன்படுத்தும் போதே அந்த ஃபீல் வந்துடும். இப்போ டிக்கெட் ரேட்டே கம்மியாயிடுச்சு, இப்போ லீவ் நாளில் கூட 500 ரூபா தான் வாங்குறாங்க, 2000 3000 வாங்குறதே இல்லையே அப்படிங்கிறது நடைமுறையில் நடந்துச்சுன்னு நீங்கள் சொல்லவே தேவையில்ல, மக்களே சொல்லுவாங்க. இப்போ மக்களை திமுக அதிமுக அத்தனை கோடி செலவு பண்ணியும் உங்களுக்கு ஓட்டு போட விடாமல் தடுக்க முடியல. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஆதரிக்க போகிறாங்க, அவ்வளோதானே. இதுக்கு எதுக்கு நீங்கள் பொய்யை சொல்கிறீங்கன்னா, பொய்யை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது மனசில் பதியும் அப்படின்னு. இப்போ வார இறுதி நாட்கள் வரப்போகுது, திருவிழா வரப்போகுது, விடுமுறை காலம் வரப்போகுது, அப்போல்லாம் எவ்வளோ பஸ் டிக்கெட் வாங்குறாங்கன்னு வெட்ட வெளிச்சமாக தெரிய தான் போகுது. அப்படி உண்மையிலேயே பஸ் டிக்கெட் குறைஞ்சிருக்கு அப்படின்னா உண்மையிலே எல்லா மக்களும் உங்களை பாராட்டுவாங்க. நாங்கள் உட்பட உங்களை பாராட்ட தான் போகிறோம், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் வழக்கமாக நடக்கிறத பில்டப் பண்ணுறது, ஷூட்டிங் போல் எக்ஸாஸ்ட் பண்ணுறது தான் இங்கே அதாவது கேள்விக்கு உரியதாக மாறுது. ஏன் ஏமாத்துறீங்க மக்களை, ஏன் ஆசை வார்த்தைக்குரிய ஏமாத்துறீங்க அப்படிங்கிறதான் இங்கே மக்கள் கேள்வி கேட்குறாங்களே. 10 ரூபா ஒழிச்சிட்டோம், 20 ரூபா ஒழிச்சிட்டோம், மது கடைகளை மூடிட்டோம், இந்த மாதிரி ஒரு யுக்தியை பயன்படுத்தாதீங்க. நீங்கள் மக்கள் பணியை செய்யுங்க, மக்களே உங்களை பாராட்டுவாங்க. எதுவுமே செய்யாமலேயே, உலகத்திலேயே எந்த உழைப்பையும் செலுத்தாமலேயே நீங்கள் உங்களுக்கு முதல்வர் பதவி கொடுத்துருக்காங்க. நீங்கள் மற்ற அரசியல்வாதிகளாம் போலீஸ் கிட்ட அடி வாங்கி நிதி வாங்கி பல போராட்டங்கள் செய்து அடக்குமுறைகளுக்கு ஆளாகி இப்படிலாம் அரசியல் பண்ணி மக்கள் பணிகளில் ஈடுபட்டவங்களெல்லாம் மக்கள் அயோக்கியர்கள், அவங்களாம் உருப்படாதவங்க அப்படின்னு மக்கள் பட்டம் கொடுக்குற காலத்தில் நீங்கள் முழுக்க சினிமாவில் நடிக்கலாம், சினிமாவிலே ஊறி போயிருக்கலாம், பல படங்களில் நடிக்கிறத மட்டும் தொழிலாக பார்க்கலாம், அதை உங்கள் படத்தில் வர டிக்கெட்டை பிளாக் டிக்கெட் விற்கலாம், அப்படியே வரி ஏய்ப்பு செய்யலாம். இப்படி பல விஷயங்கள் செய்தாலும் நீங்கள் புண்ணியன், அதாவது புனிதர்கள், நீங்கள் தேவதூதராக மக்கள் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க.
அது வந்து மக்கள் உங்கள் மேலே வச்சுருக்கிற பாசம், அன்பு, காதல், மோகம் எது வேணாலும் வச்சுக்கலாம். சரிங்களா? ஆனால் இவர்களுக்கு மத்தியில் வந்து நீங்கள் வந்து அந்த மக்கள் உங்கள் மேலே வச்சுக்கிற பாசத்தை வந்து நீங்களும் அதேமாதிரி உண்மையான பாசத்தை மக்கள் மேலே வைங்க. ஏமாற்றாதீங்க அப்படிங்கிறத ரெக்வஸ்ட்டாக வைக்கிறோம். இப்போ உங்கள் மேலே விமர்சனமாக வச்சா உடனே வந்து அவங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க. இப்போ அந்த நில மோசடி வழக்கு குற்றச்சாட்டு வருது. அதில் யார் ஈடுபட்டாங்களோ அவங்க மேலே உரிய நடவடிக்கை வேகமாக எடுக்கலை. குதிரை பேரத்தை வந்து அமமுக தலைவர் தான் வந்து டிடிவி தினகரன் தான் முதல் குற்றச்சாட்டு வைக்கிறார் கவர்னர்கிட்ட. அந்த வீடியோ உங்ககிட்ட இருந்து எப்படி நீங்கள் வெளியிடுறீங்க? அப்போ அது மேலே எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலை, துரிதப்படுத்தலை. முதல் குற்றச்சாட்டு எம்எல்ஏ திருடி போயிட்டீங்க, களவாணித்தனம் பண்ணிட்டீங்கன்னு முதல் குற்றச்சாட்டு வச்சது இந்த ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் டிடிவி தினகரன் அவர்கள் தான். அந்த கம்ப்ளைண்ட் மேலே எவ்வளோ தூரம் நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? ஆனால் எதுவுமே இல்லாமல் நீங்கள் தான் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு பத்திரிகையாளர் நெறியாளராக இருக்கிற பிரபலமாக இருக்கிற விஜயன் அவர்கள் மேலே நீங்கள் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அலக்கழிக்கிறீங்க விசாரணை என்ற பேரில். நீங்கள் உண்மையிலே வந்து விசாரணை செய்யுங்க. விசாரணை செய்கிறதுக்கு எல்லா விஷயத்திலும் வந்து உங்களுக்கு உரிமை இருக்குது, சட்டத்தில் இடம் இருக்குன்னு. அதை ஏன் கௌரவமாகவே செய்யலாமே? உங்களுக்கு ஒரு பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கூடையும் தொடர்பில் இருக்க தான் செய்வார். அப்போ எப்படி தகவல் அவங்க கலெக்ட் பண்ண முடியும்? அப்போ அந்த பத்திரிகையாளரை நீங்கள் ஏன் வந்து அலக்கழிக்கிறீங்க, மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க? கௌரவமாக வந்து அவர் வீட்டுக்கே போய் கேட்கலாம், இல்லை அவர் அலுவலகத்தில் போய் கேட்கலாம், இல்லை பர்சனலாக இந்த நேரத்துக்கு வாங்க உங்ககிட்ட இந்த தகவல் தேவைப்படுது அப்படின்னு கேட்கலாம். எதற்காக இப்படி அலக்கழிக்கிறீங்க, மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க? அதே மாதிரி அந்த நில மோசடி பற்றி முகநூல் எழுதின பசங்க மேலே எதுக்கு வழக்கு போடுறீங்க? ஹைகோர்ட்டே உங்களை வந்து கொட்டி சொல்லிச்சா இல்லைங்களா? எதற்கு வந்து இந்த மாதிரி வந்து முகநூல் எழுதுறதுக்கெல்லாம் கலவர வழக்கு போடுறீங்கன்னு? அப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எத்தனை பேரை கைது பண்ண துடிக்கிறீங்க? எதிலாவது ஒன்றுத்தையாவது ரிமைண்ட் பண்ண முடிஞ்சது அவங்களால? ஏன்னா உங்களுடைய பதவி வெறி மட்டும்தான். இப்போ நாம் என்ன சொல்கிறோன்னா, உங்கள் மேலே மக்கள் பாசம் வச்சு அன்பு வச்சு உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த நம்பிக்கையை மோசடி செய்யாமல் உங்கள் மேலே இருக்கிற மோகத்தை வந்து சினிமா மாயை வந்து கொச்சப்படுத்தாமல் மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்யுங்க. கூட இருக்கிற எல்லா கட்சியிலையும் இருக்கிற ஊழல்வாதிகளெல்லாம் கூட உங்கள் கட்சியில் வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் தூய்மையான ஆட்சியை கொடுக்க போகிறீங்கன்னு தெரியல. டிடிவி தினகரன் வச்ச கம்ப்ளைண்ட் எதுவுமே வந்து உங்கள் ஆதரவாளர்கள் மத்தியில் போய் சேர மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் சொல்கிறது எல்லாரும் உங்கள் ஆதரவாளர்கள் கேட்குறாங்க. அப்போ கண்ணை மூடிட்டு உங்களை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் வந்து இத்தனை எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வச்சுருக்கீங்க. உங்கள் மேலே வைகோவே சொல்கிறாரு, ஒரு நாள் சொல்கிறாரு நீங்கள் அப்ரோச் பண்ணீங்கன்னு, மறுநாள் மாற்றுறாரு. விஜயபாஸ்கர் சொல்கிறார் நீங்கள் அப்ரோச் பண்ணீங்கன்னு, மறுநாள் மாற்றி பேசுகிறாரு. இவ்வளோ விஷயங்களை வந்து குதிரை பேர் நடந்ததுக்கு வந்து உங்கள் ஆதரவாளர்களே சொல்கிறாங்க. அதை பற்றிலாம் கேள்வி கேட்க உங்கள் ஆதரவாளர்கள் தயாராக இல்லை. அப்போ வந்து ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு சிஸ்டத்தை வந்து நீங்கள் வந்து போலீஸை வச்சு மிரட்டலாம் அப்படின்னு பார்க்குறீங்க. ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்கள் போலீஸை வச்சு மிரட்டினாலும் யாராவது மிரண்டு அதுக்கு அடிபணிஞ்சிருக்காங்களான்ற வரலாறை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மக்கள் பணி செய்யலாமா இல்லை போலீஸை வச்சு மிரட்டலாமாங்கிறத முடிவு பண்ணுங்கள். விஜயோடைய ஆதரவாளர்கள் தயவுசெய்து சினிமா மோகத்தை தூக்கி குப்பை தொட்டியில் வச்சு மூடி டைட்டாக கட்டிட்டு மக்கள் நலத்திட்டங்கள் சார்ந்து நம்மளுடைய எதிர்கால திட்டங்கள் சார்ந்து நாட்டுடைய எதிர்கால நலன் சார்ந்து யோசிங்க. சொன்னதில் ஏதாவது தவறு இருந்தால் சொல்லுங்கள், மன்னிப்பு கேட்குறேன். இல்லை நீங்கள் உங்கள் விஜய் அண்ணங்கிட்ட ஏன் இந்த மாதிரி அநியாயம் செய்கிறீங்கன்னு கேள்வி கேளுங்க. நேர்மை இருந்தால், நீங்கள் நேர்மையாளர் இருந்தால், உண்மையாளர் இருந்தால், நாடு நல்லா இருக்கணும்னு நினச்சா உங்கள் விஜய் அண்ணங்கிட்ட கேள்வி கேளுங்க. நன்றி, வணக்கம்.